வணக்கம் சார். உங்க வணக்கம் பேரு? சார். என் பேரு பாலசுப்ரமணியன். எங்க இருந்து சார் வந்திருக்கீங்க? நான் போரூர்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். சோ என்ன ஒர்க் பண்றீங்க சார்? நான் வந்து ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனல்ல வந்து இதே கம்பெனில நான் முதல் மேனேஜரா கேகே நகர்ல ஸ்டார்ட் பண்ணது. ஓகேங்க சார். சோ நீங்க இந்த டிஎன்சி சிட் ஃபண்ட்ஸ்ல எவ்வளவு வருஷமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, நான் ஒரு மேனேஜரா, நான் ஒரு மேலாளரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மூலமா நிறைய இது முகவரா இப்போ பண்ணுறேன். நான் அதே நேரத்தில் நிறைய சிட்டுகளை நான் பார்த்தீங்கன்னா நானும் சேர்த்துருக்கேன். எனக்கு என் கூட வந்த மிஸ்டர் பொன்ராஜ் என்றவர், அவரையும் நான் தான் கூட்டிகிட்டு இருந்தேன். அவரும் நல்லா பண்ணுறாரு. இப்போ டிஹெச் லெவலில் இருக்காரு. நான் கம்பெனிலேருந்து ரிட்டையர் ஆகி வெளியே வந்துட்டு முகவராக ஒர்க் பண்ணுறேன், அதாவது ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். நல்லா பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்க சார். சிட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? கண்டிப்பா நல்ல ஒரு அருமையான ஒரு நிறுவனம் சொல்றது தான் டிஎன்சி. அதுல கண்டிப்பா நம்பி போடலாம். நம்பிக்கை தான் முதல்ல மனுஷனுக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை கண்டிப்பா இதுல தாராளமா இருக்கு. ஒரு மேரேஜா இருந்தாலும் சரி, ஒரு படிப்புக்கு, மக்களுடைய படிப்பு, நம்ம ஒரு குழந்தை இது பண்ணி அவங்களுக்கு ஒரு படிப்பு தான் முக்கியமாக கொடுக்கணும். அதுக்கு டிஎன்சி நம்பி போடலாம். அதே மாதிரி மகளுடைய கல்யாணத்துக்கு, என்னுடைய மகனுடைய கல்யாணத்துக்கு நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நான் ஏஜெண்டாக இருந்து பண்ணிட்டு சம்பாதிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ நல்ல அருமையான ஒரு இது, அந்த நம்பிக்கை நாணயம், அதுதான் எந்த கம்பெனிக்கு முக்கியம். அதில் டிஎன்சி ரொம்ப அருமையான ஒரு இது, பேரெடுத்த கம்பெனி. அது தருமபுரியிலேருந்து ஆரம்பிச்சது. ஐயா இவர் ஆரம்பிச்சு, பெரியவர் ஆரம்பிச்சு, அது கம்பெனி நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய ஸ்கூலு, தியேட்டர்ஸு, இளம்பர் சார்னா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பார்த்திப சாரு, அதெல்லாம் எனக்கு மறக்க முடியாது.